ஹலோ கைஸ், எல்லாருமே ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் இப்போ கொடுத்துருக்காங்க. இது 2019ல் நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்தது, கரெக்டுங்களா? 2019 வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்போ வந்திருக்கு. ஓகே, 2019க்கு அப்புறம் 2024ல் நம்மளுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனுங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த என்டிபிசி தான். என்டிபிசியில் நீங்கள் சிலபஸ்ங்கிறது ரொம்ப நம்ம அதிகமாகலாம் படிக்க போகிறது கிடையாது. ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோமோ சேம் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் என்ன இருக்கோ அதுதான் நம்ம இங்கே படிக்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு என்னென்ன கேட்டகிரியில் எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு வேக்கன்சி வந்து டென்டேட்டிவாக நம்மளுக்கு 10,000+ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேபி நம்மளுக்கு அதிகமாகனாலும் ஆகலாம், இல்லை அப்படின்னாலும் சேம் நம்மளுக்கு இதுவே இருக்க மாதிரி இருந்தாலும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ அண்டர் கிராஜுவேட்னு வரது எல்லாமே 12th போஸ்ட், கிராஜுவேட்னு வரது எல்லாமே நம்மளுக்கு டிகிரி லெவலில் வரக்கூடியது. ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் போஸ்ட், நேம் ஆஃப் போஸ்ட் வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. லைக் இந்த நான் சேஃப்டியில் வரக்கூடியது 4 கொடுத்துருக்காங்க. இது வந்து 12th லெவலில் இந்த 4 மட்டும்தான் நம்மளால அப்ளை பண்ண முடியும்னு இருக்கு. அடுத்தது டிகிரி லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வந்து சேஃப்டி போஸ்ட் இருக்கு, 3 வந்து நான் சேஃப்டி போஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் சேஃப்டி அண்ட் நான் சேஃப்டினா என்னன்னு பார்ப்போம். சேஃப்டிங்கிறது நம்மளுக்கு ட்ரெயின் ரிலேட்டடா ஒர்க் பண்ணக்கூடியது, இன் ட்ரெயின் இல்லை வந்து அதுக்கு ரிலேட்டடா ஒரு இன்ஜினியர் லெவலில் ஜூனியர் இன்ஜினியர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் மோஸ்ட்டாக நம்மளுக்கு சேஃப்டியில தான் வரும் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து சேஃப்டியில் வரும். நான் சேஃப்டி அப்படிங்கிறது இப்போ டைப்பிஸ்ட், டிக்கெட் கிளர்க்கு, இதெல்லாமே வந்து என்னன்னா நம்ம அவுட் ஆஃப் த ட்ரெயின் தான் வந்து பண்ண போகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு டெஸ்க் ஜாப்னு எடுத்துக்கலாம், டெஸ்க் ஜாப். சரிங்களா? ஸோ நான் சேஃப்டிங்கிறது உங்களுக்கு டெஸ்க் ஜாப்ல வரும். அதுதான் வந்து சேஃப்டி அண்ட் நான் சேஃப்டின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுல நம்ம எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுற ஒரு போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கும். அதுக்கு அடுத்து உள்ளது கமர்ஷியல் அப்ரெண்டிஸ் வரும். சரிங்களா? பட் அது வந்து இப்போ கொடுக்கல. இதுல வந்து நம்மளுக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து 963ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது இப்போதைக்கு கொடுத்துருக்கக்கூடிய டென்டேட்டிவான டேட், டென்டேட்டிவான வேக்கன்சி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் இதோட சிலபஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன படிச்சோமோ அதுதான் வரும். அண்ட் தென் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th லெவலுக்கு 18ல இருந்து 30 இயர்ஸ் வரும். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். சரிங்களா? கிராஜுவேட் டிகிரி லெவலுக்கு வந்து 18ல இருந்து 33 வரும். ஸோ இதுக்கும் வந்து நம்மளுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. சரிங்களா? ஸோ சிலபஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் வராது நம்மளுக்கு. ஜென்ரல் அவேர்னஸ், ஆப்டிடியூட் அண்ட் தென் ரீசனிங். ஸோ இது 3 தான் வரும். இது 3ம் நம்ம கண்டிப்பா நீங்க ஜென்ரல் அவேர்னஸ்ங்கிறத நம்ம லூசன்ட் படிச்சிருப்போம். லூசன்ட் நீங்க படிச்சாலே போதும். லூசன்ட் அப்புறம் வந்து அதுலயே நம்மளுக்கு ஐஹண்ட்ல இந்த மனோகர் பாண்டே அப்படிங்கிற ஆத்தர்ல ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ரீசெண்டா இருக்கக்கூடிய எடிஷன் வாங்கிக்கோங்க ஜென்ரல் அவேர்னஸுக்கு. சரிங்களா? ஆப்டிடியூட் இப்போ நீங்க எஸ்எஸ்சி வந்து கரெக்டா ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னும் போது சேம் செட் ஆஃப் இதுலயே பண்ணுங்க. இன்னும் சிஜிஎல்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும் என்டிபிசி அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இதுக்கு பிறகு வரக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.